1978ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொல்கத்தாவில் மிகப்பெரிய மழை பெய்து கொண்டிருந்த காலகட்டம். ரோட்டில் முட்டளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. குளங்களிலிருந்து மீன்கள் ரோட்டிற்கு வந்துவிட்டன. மீன் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமே அப்படிப்பட்ட மழையிலும் தெருக்களில் அலைந்தார்கள். அந்த நேரத்தில் அன்னை தெரசாவும் தண்ணீரில் நடந்து சென்றார்கள். பலர் அவர்களை பார்த்து, அம்மா, நீங்கள் இந்த நேரத்திலே வெளியே வரக்கூடாது. ரோட்டிலே குண்டு குழிகள் இருந்தால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று அவர்களை எச்சரித்தார்கள். ஆனாலும் யாருடைய எச்சரிப்பையும் பொருள்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்றார்கள். அப்பொழுது 2 பச்சிளம் குழந்தைகள் தண்ணீரில் மிதந்து வந்தன. குழந்தைகள் மேல் அன்பு வைத்திருந்த அன்னை தெரசா மெதுவாக அந்த மரித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் சற்று வெதுவெதுப்பான தண்ணீரில் பிள்ளைகளை குளிப்பாட்டி துணியை சுற்றி படுக்க வைத்தார்கள். அங்கே இருந்த தாதியர் அம்மாவை பார்த்து, இப்படிப்பட்ட பிள்ளைகள் உயிர் பிழைப்பது மிகவும் கஷ்டம், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இயேசு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு பிள்ளைகள் அருகே முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. மழையில் நனைந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் வெளியே நின்றார். அங்கே இருந்த தாதியர், ஐயா, நீங்கள் யார்? இந்த நேரத்தில் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டபொழுது, வந்தவர், நான் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு டாக்டர். அம்மாவை அவசரமாக பார்க்க வேண்டும் என்றார். உடனே அவரை உள்ளே அழைத்து சென்ற பொழுது அம்மா பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். சிறு பிள்ளைகளை பார்த்த அந்த வைத்தியர், நானும் சிறு பிள்ளைகளுக்கு வைத்தியம் செய்கிறவன்தான். நான் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த இரவிலேயே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். முழங்கால் படியிட்டு இருந்த அன்னை தெரசா எழும்பி, பிள்ளைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு நிச்சயம் அவர்களை குணமாக்குவார் என்று கூறினார்கள். அவர்கள் நம்பியது போலவே பிள்ளைகள் உயிர் பெற்று எழுந்தார்கள். இப்படி அநேக உண்மை சம்பவங்கள் இருக்கின்றன. எல்லாமே அன்னை தெரசாவின் அன்பை வெளிப்படுத்தும் சம்பவங்கள்தான். தெருக்களிலே மரித்துக் கொண்டிருந்த பலரை அன்னை தெரசா காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய மாபெரும் செயலுக்காக நோபல் பரிசையும் பெற்றிருக்கிறார்கள். மதர் தெரசா அமெரிக்க நாடு சென்றபொழுது ஒரு செய்தியாளர் அவர்களை பார்த்து, இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை எல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் இயேசுவுக்காக இவைகளை செய்கிறேன் என்று பதில் உரைத்தார். இவைகளெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம் இதுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்ன, அன்பு கூறுவோமா?